இன்னைக்கு நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரோன் அளவை இயற்கையை எப்படி அதிகப்படுத்தலாம்னு 5 வழிகளை பார்க்கலாம். முதல்ல டெஸ்டோஸ்டெரோன்னா என்னன்னு சிலருக்கு தெரியும். மத்தவங்களுக்கு அது மாஸ்குலினிட்டி, அக்ரெஷன் இல்லைன்னா செக்ஸ் டிரைவ் இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும். ஆனா சிம்பிளா சொல்ல போனா டெஸ்டோஸ்டெரோன் நம்ம உடம்புல உள்ள ஒரு ஹார்மோன். இது ஆண்ட்ரோஜன்ஸ்னு சொல்ற ஹார்மோன் குரூப்ல ஒண்ணு. இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் தான் ஆம்பளைங்களுக்குள்ள குணாதிசயங்களை வளர்க்க உதவும். ஆம்பளைங்களுக்கு டெஸ்டிகல்ஸ்ல அதிகமா சுருக்கும், பொம்பளைங்களுக்கும் கொஞ்சோண்டு இருக்கும், அது ஓவரிஸ்ல இருந்து வரும். ஆம்பளைங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரோன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம மசில் மாஸ், போன் டென்சிட்டி, மனசு எப்படி இருக்கு, எனர்ஜி லெவல், தாடி, மீச, முடி, செக்ஸ் டிரைவ், அப்புறம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்கு. இது அதிகப்படுத்த 5 வழி இருக்கு. ஒன்னாவது, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸும் நல்லதுதான், ஆனா வெயிட் லிஃப்டிங் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமாகும். எடை அதிகமா தூக்கி 6-12 ரெப்ஸ் மாதிரி பண்ணுங்க. முக்கியமா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட்ஸ் மாதிரி. ரெண்டாவது, நல்ல சாப்பாடு, புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. இதோட அளவு மாறினாலும் பிரச்சனை வரும். முட்டை, கீரை, மீன், நட்ஸ், பயிறு வகைகள், அவகாடோ இதெல்லாம் நல்லது. மூணாவது, விட்டமின் டி நிறைய வேணும். வெயில்ல நிக்கலாம், இல்லனா விட்டமின் டி உள்ள சாப்பாடு, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். விட்டமின் டி அளவு நல்லா இருந்தா டெஸ்டோஸ்டெரோனும் நல்லா இருக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. நாலாவது, டென்ஷன் குறைங்க. டென்ஷன் ஆனா டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகும். டென்ஷன் குறைக்க தியானா, எக்ஸசைஸ் இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சினிமா பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இதெல்லாம் பண்ணலாம். அஞ்சாவது, நிம்மதியா தூங்குங்க. நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். கம்மியா தூங்குனா டெஸ்டோஸ்டெரோன் லெவல் 10-15% கம்மியாக்கி வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ரெம்ஸ்